தொடர்ந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க. ஆமாம், கண்டிப்பாக பாதுகாப்பு இன்னும் லேடிஸ்க்கு வரணும். ஆனால் கம்பேரேட்டிவ்லி மற்ற ஸ்டேட்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது சென்னை இன்னும் ரொம்ப சேஃப். நீங்கள் போராட்டம் பண்ணி தான் அவனுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லை? ஆமாம், எங்கே பாதுகாப்பு? தனியாக நைட்டில் ஒண்டியாக போக முடியல. அங்கங்கே ரவுடிஸும் நிறைய நடக்குது. இது யதார்த்தமாக எங்கே பார்த்தாலும் தப்பு நடக்குது. அவர் என்ன பண்ணுவார் முதலமைச்சர்? பாதுகாப்பு ஒன்றுனா வீட்டில் ரெண்டு போலீஸாக நிறுத்த முடியும். தொடர்ந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்போ வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ் தான், நம்மளுக்கு சேஃப்டியாக எல்லா இடத்துலையும் வாழ்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனா அது நம்மளோட ஒரு டெமோக்ராட்டிக் ரைட். ஸோ ப்ரொட்டஸ்ட் என்ன ஒரு டெமோக்ரஸிலையும் ப்ரொட்டஸ்ட் நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். பப்ளிக்காக நான் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் அது கவர்மெண்ட் வந்துட்டு டிசென்ட்டை சப்ரஸ் பண்ணுறது எனக்கு சரியாக படல. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ண விடணும், அதுதான் என்னோட கருத்து, அதுதான் ஒப்பீனியன். இப்போ என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை எதிர்த்து தான் இப்போ போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. அதில் குற்றவாளியை கைது பண்ண நிலையிலே இப்போ இதை வச்சு எதிர்கட்சியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பெருசாக பொலிட்டிக்ஸில் எனக்கு அவ்வளோ நான் இது ஒப்சர்வ் பண்ணல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை ஃபாலோ பண்ணாதனால எனக்கு அவ்வளோவா இதை பற்றி அவ்வளோ சொல்ல தெரியும். தொடர்ந்து இப்போ பல்வேறு மாவட்டத்தெல்லாம் மாநிலத்திலும் கூட தொடர்ந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த போராட்டத்தை நடத்துறதுனால இப்போ மேபி இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கூடுதலாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்படிதான் பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பாதுகாப்பு இன்னும் லேடிஸ்க்கு வரணும். ஆனால் கம்பேரேட்டிவ்லி மற்ற ஸ்டேட்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவாக என்னென்ன சொல்ல முடியும்னா, சென்னை இன்னும் ரொம்ப சேஃபான ஒரு சிட்டின்னே சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நம்ம கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம கண்ட்ரிலேயே ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம மாறிடலாம். அதுதான் என்னோட இது. இப்போ இந்த பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இப்போ வந்துட்டு உமன் ஹெல்ப்லைன் நம்பர்லாம் வந்துட்டு இருக்குது. அது இன்னும் அதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். அது இருக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த சின்ன வயசுலேயே வந்துட்டு நம்ம எஜுகேஷன்லேயும் இது வந்துட்டு சின்ன ஸ்கூல் பசங்கள்லேருந்தே நம்ம அது கற்றுக் கொடுத்துட்டு வரணும். அதாவது இந்த மாதிரி எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். அந்த மாதிரி நம்ம அகாடமிக்லேயும் அது ஒரு சிலபஸில் கொண்டு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஆளுங்களோட அவுட்லுக் மாறணும். ஸோ இப்போ தனியாக இருந்தால் என்ன, ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன வேலை பண்ணலாமா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் என்ன சொல்கிறது, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் போராட்டம் பண்ணி தான் அவனுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லை? இங்கே சென்னையில் எவ்வளோ கொலை குத்து இதெல்லாம் நடக்குது. நாங்கள் வெளியே போக சொல்ல தனிமரமாக போக முடியல. அதுக்காக நீங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி தான் ஆகும் பெண்களுக்காக. போராடவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது எப்படி போராட விட வைக்கணும்? அப்படி போராட விடலாம் எப்படி நடமை? நாங்கள் ஒரு கடைக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்றும் இல்லை. பாதுகாப்பு இல்லாத நாங்கள் என்ன பண்ணுறது? நாட்டில் எப்படி நாங்கள் நடமாடுறது? இப்போது எங்கன்னா போனால் கூட கூப்பிட்டு அவங்களே கேட்குறாங்க. ஆட்டோக்காரங்களோ சைக்கிளில் போகிறவங்களோ பைக்கில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்போ எப்படி போவாங்க பெண்கள் சொல்லுங்கள்? அதுக்கு போராட்டம் பண்ணி தான் ஆகும். ஆனால் போராட்டத்துக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. பர்மிஷன் கேளுங்க, கேட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. நாங்கள் இப்படியே இருந்தால் எப்படி எங்கக்கா? அவங்க குத்திட்டு போயிடுவானுங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? பிள்ளை குட்டியை காப்பாற்றுறது இல்லையா? பெண்கள் மேலான இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் அதிகமாக நடக்குது நாளுக்கு நாளுங்கிறாங்க. பெண்களால் அவ்வளோ நல்ல, ஆண்களால் தானே இந்தமாரி பண்ணுறாங்க. அதனால தானே பெண்கள் மீது மூச்சு எடுக்கிறாங்க. ஆண்கள் ஒழுங்காக இருந்தாங்கன்னா பெண்கள் ஏன் இப்படி போகிறாங்க? அதுதான் போலீஸ் பாதுகாப்போடு இருக்கணும். பெண்கள் போக சொல்ல, பள்ளிக்கூடம் போக சொல்ல அவங்கவுங்க பெற்ற தாய் தப்ப உங்களை நம்பி தான் அனுப்புகிறாங்க. நீங்களே பாதுகாப்பு இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நிலமை? அதுதான் போலீஸ் பாடையோடு இருந்தாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்கள் போலீஸ் போடுங்க, பாதுகாப்பாக வரும். ஆமாம், எங்கே பாதுகாப்பு? தனியாக நைட்டில் ஒண்டியாக போக முடியல. அங்கங்கே ரவுடிஸும் நிறைய நடக்குது. அங்கங்கே கொலை குத்து நடக்குது, திருடு நடக்குது. இந்த நேற்று அரும்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலைலேருந்து அரும்பாக்கம் வந்திருக்காங்க. 65 பவுன் யார் தான் கொள்ளை அடிச்சாங்கன்னு தெரியல. மணிப்பாஸ் அப்படியே அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய அக்குறும்பு அநியாயம் நிறைய நடக்குது. முன்ன மாதிரி ஒன்றும் பெண்கள் தைரியமாக தெருவு மேலே போக முடியல. எல்லாம் பயந்து போக முடியாது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு பெண்கள் எல்லாம் பயந்துட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள். அவ்வளோதான். இப்போ எதிர்கட்சியில் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் தர மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நாங்கள் போராடுறோம். அதுக்கு தகுந்த உதவி அவங்க செஞ்சால் பரவாயில்ல. செய்யலைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? போராடி தோற்றுட்டு தான் வர முடியும். முயற்சிக்கிறோம், முயற்சித்தா பரவாயில்ல.
எங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும்னு பார்க்குறோம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெண்களோட பாதுகாப்பை மேம்படுத்த? போலீஸ் பாதுகாப்பு மெயினாக நம்மளுக்கு தேவை. எங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்னா கூட அங்கங்கே நின்று பொறிக்கு பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஒரே அமுக்கலம் பண்ணுறாங்க. நிறைய காலி பசங்க தான் நிறையா இருக்காங்க. ஒரு தனியுமே ஒரு லேடிஸ் அங்கே நிற்க முடியல பஸ் ஸ்டாண்டுங்கள. தனிமையில் நைட்டில் ஒண்டியாக போகிறாங்க. ஒரு 10 மணி ஆச்சு, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க வருது, பின்னாடி 2 பேர் சுற்றுறாங்க. அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நேரத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு யாரும் கிடையாது. ஏன்னா 10 மணிக்கு மேலே ஆச்சு, அதாவது வீட்டுக்கு போகிற ஒரு பஸ் வசதி சரியாக 10 மணிக்கு மேலே பஸ் வசதி சரியாக கிடையாது. 9:45க்கே பஸ் கட் பண்ணிடுறாங்க. அப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற பசங்களாம் எப்படி போவோம்? நேரத்தோட போகிறதுங்கலாம் போக முடியாமல் ஆட்டோக்கு வெயிட் பண்ணுதுங்க, ஓலா ஆட்டோக்கு வெயிட் பண்ணுதுங்க. அப்போ வந்து என்ன பக்கத்தில் வந்து நிற்கிறானுங்க. அப்போ எதனா கேட்டால் நீ என்ன பேச, நான் என்ன பண்ண, கை கலப்ப வருது. காலங்காலமாக பாதுகாப்பு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று நடந்துட்டு தானப்பா இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாமே அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. ஊராக எங்கே நடக்காத இருக்குது பெண்களுக்காக? எந்த ஊரில் பெண்களுக்காக எது நடக்காத இருக்குது? எல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? பாதுகாப்பு தான் இல்லாத இருக்குது. பாதுகாப்பு வேணும்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறவங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம். கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கிறதால கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? இப்போ பாதுகாப்பு மேம்படுத்தினா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நல்ல ஆட்சி வரணும், நல்ல முதலமைச்சர் இருக்கணும். அப்படி கூட தப்பு நடந்துன்னு தாம்மா இருக்கும். இது யதார்த்தமாக எங்கே பார்த்தாலும் தப்பு நடக்குது. அவர் என்ன பண்ணுவார் முதலமைச்சர்? யதார்த்தமாக தப்பு எங்கே பார்த்தாலும் இப்போ தான் நடக்குது. ஊராக எந்த ஊரில் நடக்காதுக்குது, எல்லாம் இப்படி தான் நடந்துன்னு இருக்குது. என்ன பண்ணுறது? பாதுகாப்பு ஒன்றுனா வீட்டில் 2 போலீஸாக நிறுத்த முடியும்? நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். என்ன, ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு மறுபடியும் நடக்காத நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும். என்ன, நம்மளுக்காக யாரும் வந்து பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். என்ன, அது வீட்டுக்கு 2 போலீஸாக போட முடியும்? போலீஸ் போட்டால் கூட அதை கூட ஏமாற்றிடுவாங்க இப்போ இருக்கிற ஜனங்க. என்ன, அது வந்து நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். எவ்வளோ இடத்துல தப்பு நடக்குது தான். ஒரு 100 வயசுலேருந்து 80 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து 2 வயசுலேருந்து குழந்தைங்கள தான் வன்கொடுமை தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த போதைப் பொருளெல்லாம் ஒழிச்சிடணும், டாஸ்மார்க்கை எடுத்துடணும். புரியுதா? இது 2 கம்மி பண்ணாலுமே பொம்பளைங்க நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். புரியுதா? அதான் அதுக்காக போலீஸோ குறையோ முதலமைச்சரை குறையோ அதெல்லாம் சொல்லி என்ன ஆகுது? முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? என்னப்பா யதார்த்தமாக சொல்கிறேன் நான். முதலமைச்சரை குறை சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. பொம்பளைங்க நம்ம பாதுகாப்பாக இருந்தால் போதும். என்ன, அதுக்காக வந்து இந்த ஊரா எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் மீடியா இப்போ வரவே இது வெளியே தெரியுது. இன்னும் நிறைய விஷயம் தெரியாது இருக்கும். ஊர் நாட்டிலலாம் நாங்கள்லாம் ஊரில் தான் இருந்து வந்தோம். ஊர் நாட்டிலலாம் நிறைய நடக்குது, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இங்கே இது மாதிரி விஷயம் நிறைய நடக்குது, ஊரில் நடக்குது. இந்த ஹாஸ்டலில் இந்த சிறுவர் அது என்ன அனாதை ஹாஸ்டல் எல்லாத்துலேயுமே நடக்குது. இதெல்லாம் வெளியே வருது. இதுவே வந்து தெரிய வச்சு தானே இப்போ இந்த கேமரா பார்த்து அதெல்லாம் பார்த்து தெரிய வச்சு தெரியாத நிறைய நடக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? காலத்தோட காலம் ஓட்டிகிட்டு போக வேண்டியது. நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு தப்பாக அது நடந்ததுன்னா நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். நிறைய தப்பு நடக்க தான் செய்யும். இப்போ சொல்ல வச்சு தானே வெளியே தெரிஞ்சுது, சொல்லலைன்னா வெளியே தெரியாதுல்ல. அவ்வளோதான். போராட்டம்லாம் இப்போ ஆளுநர் போய் அறிக்கை கொடுக்குறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, சாட்டை அடி போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? சாட்டை அடி போராட்டம் ஒருத்தர் பண்ணி என்ன பண்ணுறது? எல்லாரும் சேர்ந்து நிறைய போராட்டம் பண்ணால் எதனா ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதுக்காக என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணவங்க வந்துடுவாங்கப்பா பணம் கட்டிட்டு வெளியே வர வரைக்கும் தப்பு பண்ணிக்கினே தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற தண்டனை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். எதிர்கட்சிங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யார் சொன்னா? இப்போ தான் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ டெய்லி இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் பெண்களுக்கு எதிராக நடந்துட்டு தானே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் மற்ற கட்சிக்காரங்க அப்படி போட்டு கொடுக்குது. அதனாலலாம் ஒன்றும் இல்லை, நல்லா போகுது. அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கல, அரசியலில் நல்லா போகுது. ஆனால் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சி தான் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. போராடுறதுக்கு கூட விட மாட்டாங்க.
கைது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, பர்மிஷன் தர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பர்மிஷன் அது தப்பு இருந்தால் தானே பர்மிஷன் கொடுப்பாங்க, தப்பு இல்லாத எப்படி கொடுப்பாங்க? அது எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே இருக்கிறப்பல தான்ப்பா இருக்குது. பெண்களுங்கெல்லாம் நல்லா பாதுகாப்பு இருக்குது. அது எங்கேயோ ஒன்று நடந்தது, எவனோ பண்ணதால் இவங்க வந்ததால் தான் பண்ணதுங்கன்னா அது எப்படி சொல்லுங்கள்? அது பண்ணுறாங்களா அப்பயே கொலை சூட்டு பண்ணி போடுங்க, பொதுமக்களே பண்ணி போடலாமே. இப்போ பாதுகாப்பு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு என்னன்னா பெண்களுக்கு பத்திரமாக இருக்கணும். அவங்க இது தராங்க அது தராங்க கேட்டுக்கின்னு போகக்கூடாது. வயசு பொண்ணுங்க வீட்டில் என்ன சொல்லி தராங்க, படிக்கிறீங்களா அதோடு வீட்டுக்கு வரணும்னு. இதுங்கன்னா வந்து பாய் ஃப்ரெண்டுங்க கூட கூடிக்கின்னு இல்லாத வேலைலாம் பண்ணுது, அதனால தான் இப்படிலாம் வருது. அதுதான் என் கருத்து. அதுதான் ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை அவங்களுக்கு பண்ணணும்ப்பா. அவங்களுக்கு ஆயுள் தண்டனைன்னா தூக்கு தண்டனைலாம் கொடுக்கலாம். அது தப்பு தானே சொல்லு, அது தப்பு தான். யாராக இருக்கட்டும், ஒரு பெண்ணு அநியாயமாக இது பண்ணதுக்கு தப்பு தான். அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்.